எல்லாரையும் ஊழியர்களா பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. நீ வேலை செய்யற இடங்கள்ல, படிக்கிற இடங்கள்ல, நீ தங்கி இருக்கிற இடங்கள்ல நம்ம ஒரு ஊழியக்காரங்கன்னு சொல்லணும். அப்பதான் ஒரு பலன் கிடைக்கும். ஆமேன், ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. நல்லா கை உயர்த்துங்க, நல்லா கையில அசைச்சு பாருங்க, நல்லா இருக்கும். ஒரு பலவீனம் வராது. டாக்டர்கிட்டலாம் போகும்போது டாக்டர் சொல்றாங்க கையில வலிக்குன்னு சொன்னா கை உயர்த்தி நடங்கன்னு சொல்லுவாங்க. கை உயர்த்தி நடந்துகிட்டே இருப்போம். அவங்களே கையை கீழே போடுங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் என்ன பண்ணுதேன், உயர்த்துதேன். எனக்கு கை வலி சரியானா போதும். நீ நல்ல ஆண்டவரே காரியத்துல முக்கியம். நம்ம காரியங்களுக்கு ஆண்டவரே முக்கியம். பல நெருக்கடிகள் இருந்துச்சு. அவர் இருந்த ஊரோட பேர், அன்னைக்கு இருந்த ஊரோட பேர் சிக்லாக். பயங்கரமான நெருக்கடியான ஒரு இடத்துல இருந்தாரு. ஆனா அந்த நெருக்கடி எப்படி அவர் மேற்கொண்டாருன்னு சொன்னா, தாவீது ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். ஆமென். நமக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய வேலை ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்கிறதா வேலை. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஒரு ஜெபம் பண்றோம், பதிலே இல்ல, விட்டுறக்கூடாது. மறுபடியும் ஜெபிக்கணும், முன்னிலும் அதிகமா ஜெபிக்கணும். ஆண்டவரே என் பிள்ளைக்கு நீர் மனம் இறங்கும்னு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எங்க வீட்டுக்கு நீர் மனம் இறங்கும்னு சொல்லி யாரெல்லாம் முன்னிலும் அதிகமா ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில உள்ள எல்லா நெருக்கடிகளையும் ஆண்டவர் படிப்படியா மாற்றுவார். ஆமேன். என்ன கைத்தட்டணும் போல் இருக்கு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் போல் இருக்கு. கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன். என் நெருக்கடி எல்லாம் படிப்படியா மாறட்டும் ஆண்டவரே. என் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா மாறட்டும். ஒரு நம்பிக்கையோடு நம்ம போனோம். ஜெபம் முடிஞ்சு போன பிறகு யாராவது ஏதாவது எதிர் கேள்வி கேட்டாங்கன்னா தாவீது ஜெபம் பண்ணார், அற்புதம் நடந்ததுன்னு சொல்லணும். ஆமென். இன்னைக்கு ஃபுல்லா இப்படிதான் பேசணும். இன்னைக்கு ஃபுல்லா யார்கிட்ட போன்ல பேசினாலும் தாவீது நெருக்கடி மத்தியில ஜெபம் பண்ணாரு, அவருக்கு விடுதலை கிடைச்சது. நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரே விடுதலை கொடுப்பாருன்னு. நீங்களே இந்த செய்திகளை எடுத்து நிறைய பேருக்கு சொல்லணும், ஷேர் பண்ணணும். யூடியூப்ல சொல்லுவாங்களா, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது சப்ஸ்கிரைப் பண்ண நல்லா ஷேர் பண்ணணும். ஆண்டவர் வார்த்தையை எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அதை சொல்ல சொல்ல கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஆமென். தாவீதோட நெருக்கடியில தாவீதுக்கு நல்ல விடுதலை கொடுத்தார். ஆமென். இல்லை, இந்த ஜெப வேளையில இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பலவிதமான நெருக்கங்கள் வரும். நெருக்கடியே இல்லைன்னு நினைச்சாங்க, சொன்ன உடனே வந்துடும். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அப்படி யாராவது சொன்னீங்கன்னா உடனே பிரச்சனை வந்துடும், யார் மூலமாவது வரும். பிரச்சனைகள் மத்தியில தாவீது ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றார். எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தாவீது, கொஞ்சம் எல்லாரும் பைபிள் வாசிக்கணும். அப்பதான் நம்மளும் பிரச்சனை நேரம் ஜெபம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் கிடைக்கும். இருதயத்திலிருந்து ஒரு கமெண்ட் வரும். பிரச்சனையா இருக்கு,